அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எதுவுமே நடக்கல, என்ன சாமின்னு கேட்பாங்க. பரிகார ஸ்தலம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கா சார்? கண்டிப்பா. நான் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் எனக்கு இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சு. அதான் கேட்கிறேன். இது என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போகும்போது விரத முறைகள்னு இருக்கு. உடல் சுத்தம், மன சுத்தம், இது ரெண்டுமே குறைஞ்சது ஒரு வாரமாக இருக்கும். சில பேர் கோயிலுக்கு போறப்போ, பரிகார ஸ்தலத்துக்கு போறப்போ தலையில அப்படி தண்ணி தெளிப்பாங்க. அது சரியான பழக்கமா சார்? அது தவறு. குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லு சாமி. சாமி வணக்கம், சொல்லுங்க. கர்ம வினை தீரும் கோயில் கொடுத்தோம், கிட்டத்தட்ட 12 ராசி கொடுத்தோம். நிறைய பேர் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 100க்கு 90 பேர் என்ன சொல்றாங்க, சாமி நீங்க சொல்றதெல்லாம் அப்படி எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, ரொம்ப நன்றி, இப்படி யாருமே சொன்னதில்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. போயிட்டு வந்த உறவுகள் என்ன சொல்றாங்க, சாமி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எதுவுமே நடக்கல, என்ன சாமின்னு கேட்பாங்க. ஒரு ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு பரிகார ஸ்தலம் நீங்க கொடுக்குறீங்க, அது போறதுக்கு முன்னாடி எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு ப்ரொசீஜர் இருக்கா சாமி? ஏன்னா நான் வந்து போறேன்றக்காண்டி இன்னைக்கு வீடியோ பார்ப்பேன், நாளைக்கே கிளம்பி போயிருவேன், அப்புறம் நடக்கலம்பேன். பரிகார ஸ்தலம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கா சாமி? கண்டிப்பா. இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வரம், அதுல முதல்ல சொல்லணும்னா பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நீர், காற்று, எல்லாம். ஆனா இதுக்கு அடுத்துன்னா கோயில்கள். இந்த பஞ்சபூதத்துல அந்த கோவில்கள்ல பஞ்சபூதங்கள் இருக்கிறது, நவகிரகங்கள் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பிளான் சார்ட் வேணும். அதான் கேட்கிறேன். ஒரு பிளான் வேணும். அதாவது இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய மனிதரை பார்க்க போகணும், எப்படி போவீங்க? அவருக்கு ஒரு பிடிச்ச பொருள், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு புக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பழங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கு. எதுவுமே இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அப்புறம் இது எங்க கத்துக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம்? பொலிட்டிஷியன் குஷேலர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணது முதல்ல. என்னப்பா என்ன கொண்டுங்க, இவர்கிட்ட இன்னும் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், இங்க அண்ணி எங்க கொடுத்து விடுச்சு அப்படிங்கிற. அப்ப இவர் கேட்கிறாரு இந்த மாதிரி அப்படின்னா, ஒரு கடவுளையே நீ பார்க்க போகணும்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ என்ன கொண்டு வந்தேன், என்கிட்ட தான் அவள் இருக்கு, இதை எப்படி கொடுக்கறதுன்னு அவுக்கிறது அவரே எடுத்துக்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்க்கறன்னு அவள் எதிர்பார்க்கல, அந்த அன்பை எனக்காக என்ன கொண்டு வந்தேன். அது மாதிரி கோவிலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதிலும் ஒரு கோயிலுக்கு சாதாரணமா போயிட்டு வர்றதுக்கும் வேண்டுதல் வைத்து போனால் அதற்கு பெயர் பரிகாரம். எனக்கு ஒரு வேண்டுதல் இல்லைங்க, நான் போய் சாமி கும்பிட்டேன்னா உனக்கு நோ, அங்கே ஒன்றும் கொஸ்டின்ஸ் கிடையாது, நீ பாட்டில் கிளம்பலாம், போகலாம், தேங்காய் பழம் வாங்கலாம், சாமியை கும்பிடலாம், வந்துடலாம். ஒரு வேண்டுதலுக்கு போகிறேன், கல்யாணம், கடன் தீர்க்கிறது, குழந்தை பாக்கியம், கௌரவம், போட்டி பந்தயங்களில் வெற்றி, இதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு. இது வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான். நிறைய பேர் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, நான் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் எனக்கு இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சு. அதான் கேட்குறேன். இது என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாயிண்ட்டு, நீங்கள் கடன் வாங்கி ஒரு திருத்தலத்துக்கு சென்றால் அதில் 50% பலன் கொடுத்தவருக்கு போயிடும். நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுக்கு போயிடும். இதில் வந்து சந்தேகமே கிடையாது. இதை சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, யாராவது கோயிலுக்கு இல்லைன்னு கடன் கேட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதனால தான் இந்த கடன் வாங்கி நீங்கள் போனீங்கன்னா பலன் இல்லை. அது வந்து 50% ரிடக்ஷன் பலன் தான். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எந்த கோவிலுக்கு போனாலும் கல்யாணம் ஆயிருந்தால் மனைவி குழந்தைகளுடன் போக வேண்டும், இல்லைன்னா தாய் தந்தையருடன் போக வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லைன்னா தனியாவது போயிட்டு வரணும். ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியாக போகணும். இதில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை நீ வந்துரு அப்படிங்க. என்ன நடக்குது தெரியுங்களா? அது எனக்கே தெரியும் சாமி, ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவர் வேண்டியது அவருக்கு பிடிச்சிருக்கு சாமி. கல்யாணம் முடியலன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கவரை கூட்டு போவாரு. அந்த கோயில் சொல்லியிருக்காரு ஜோதிடரு, வான்னு சொல்லி கூட்டு போவாரு. இவர் எதுக்கு சரி சும்மா போன்னு போவாரு, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு இவர் கல்யாணம் முடியாது. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் சொல்லி அம்மா அவர் தலையில கூட்டு அவனுக்கு ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு. இல்ல சாமி, அது ஏன்னு எனக்கும் புரியாது. இவர் போய் ஜோதிடம் பார்த்திருப்பாரு, இவர் போய் ஜாதகம் பார்த்திருப்பாரு, இவருக்கு ஒரு பரிகார கோயில் கொடுத்துருப்பாங்க. சும்மா உட்காந்து அவரை கூட்டு போவாரு, அவர் கல்யாணம் முடிஞ்சு இவர் கல்யாணம் முடியாது. ஒரு டைலாக் கேட்பாங்க, திண்ணையில உட்காந்து திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படித்தான். ஆமா, இது பெண்களுக்கும் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போய் எங்க அப்பா அம்மா வர்றாங்கடி, போர் அடிக்கும், வா நீ என் கூட நம்ம பேசிட்டே போவாங்க. கூட்டிட்டு போன பிள்ளைக்கு ஆகாது, கூட போன பிள்ளைக்கு ஆயிரும். இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, மணமகள் பக்கத்துல போய் துணை மாப்பிள்ள என்ன உனக்கு வேமா கல்யாணம் ஆயிரும் மாதிரி
இவருக்கு இருக்க அந்த அதிர்ஷ்டம் அங்க போயிரும் போல. அங்க போய் இது வந்து ஏன்னா இவன் எதிர்பார்ப்போட போறான், இவன் கூட சப்போர்ட் ஹெல்ப் பண்ண போறான். கடவுள் யாரை பார்ப்பான்னு ஹெல்ப் பண்ண வந்தவனா நீங்க உனக்கு சாங்ஷன். அந்த மாதிரி பெரும்பாலும் திருமண விஷயத்திற்காக போகும் பொழுது திருமணம் ஆகாத ஒருத்தரை கூட்டிட்டு போகக்கூடாது. உன்னோட டிஸ்கவுண்ட் அங்க போய் சரி, இது ஒரு பக்கம். 2 சொல்லியிருக்கோம், கடன் வாங்கிட்டு போகக்கூடாது, கூட யாரையாவது கூட்டிட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டிட்டு போறவங்கள தான் கல்யாணமானவரை கூட்டு போகலாம். கல்யாணமானவரை கூட்டு போகலாம், இல்லைன்னா உறவுகளோட போகலாம். ஆமா, இப்ப அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அக்கா வீட்டுக்கார் நானும் வர்றேன், நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு வந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சில அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பாசமா இருப்பாங்க, உடனே அப்படி கூட்டு போகலாம். அந்த மாதிரி போகலாம். அப்புறம் 3 பாயிண்ட் சொல்லியாச்சு. 4வது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு கோவிலுக்கு போகும்போது விரத முறைகள்னு இருக்கு. உடல் சுத்தம், மன சுத்தம். இது 2மே குறைஞ்சது 1 வாரமாவது இருக்கும். 7 நாட்களாவது உடல் சுத்தம், மன சுத்தம். உணவாலும் ஆத்மாவாலும் சுத்தமாக போனால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நேற்று வரைக்கும் பாருங்க, அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான்வெஜ் சாப்பிட்டேன், அது இதுன்னு சின்ன அந்த சைவத்திற்குரிய உணவுகளை சாப்பிட்டு நேர்த்தியாக அந்த கடவுளுக்குரிய சில பாடல்கள் இருக்கு. பெரும்பாலும் நம்ம சொல்றது தேவாரம் பாடல்கள் பெற்ற ஸ்தலம், அந்த 4வர் பாடிய ஸ்தலங்கள் தான் நம்ம சொல்றோம். அந்த பாடல்கள் நமக்கு நெட்ல கிடைக்குது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அதை செலவு பண்ற நேரம் எவ்வளவு தெரியுங்களா? 10 நிமிஷம் இருந்தா போதும். இப்போ திருமணத்திற்கு ஒரு படலம், அதே மாதிரி கடன் தீர்வதற்கு ஒரு படலம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டு இருக்கு. அந்த இறைவனை நினைத்து நீ போப்பற, திங்கக்கிழமை போப்பற, திங்கக்கிழமை ஆரம்பிச்சு அதை பாட ஆரம்பிக்கலாம். அதை பாடி மனசா உனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல பாடு, தப்பு இருக்கா ரைட் இருக்கான்லாம் அவர் பார்க்க மாட்டார். அதனால அந்த பாடல்களை பாடு. சாமி இது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஓம்ன்றதாவது சொல்லிட்டு இருக்கலாம்ல. ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருந்தாலே அது ஒரு மந்திரம் தான். நான் என்ன சொல்றேன், வயசானவங்க சில பேர் உடல் நோய் சரியாகணுங்கிறாங்க, அப்புறம் கண்ணாடி போட்டு படிக்கணுங்கிறாங்க. அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு அந்த பதிகங்களை 1 வாரம் பாடிட்டு போகலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீட்டில் இருக்கிற தேங்காய் 4 தேங்காய் இருக்கு, ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம், அப்புறம் திரி அது எடுத்துக்கப்பா அப்படி போன வாரம் நம்ம வாங்கி வச்சோம்ல, அப்புறம் எண்ணெய் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இது மிகப்பெரிய தவறு. வீட்டில் உபயோகிக்கும் வீட்டுக்காக வாங்கிய பொருள்களை இறைவனுக்கு கொண்டு போக கூடாது. அந்த ஸ்தலத்தில் இருப்பவர்கள், தேங்காய் வியாபாரம் பண்றவன், அந்த பூ வியாபாரம் பண்றவன், அந்த கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றவன் மட்டுமல்ல, அந்த இறைவனின் ஆசீர்வாதம் பெற்றவன். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, அதாவது அங்க போய் பூ இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மீதி காசை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. ஏன்னா அவன் கிரக ஆதிக்கம் பெற்றவன். இப்போ ஒரு செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றவன் இருப்பான். அதே மாதிரி இன்னொரு கோயில் இருக்குங்க, அது நம்ம இடையில அடிக்கடி பேசுவோம். நீ நல்ல மனசோட போகலைன்னா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நாய்கள் துரத்தி விட்டுரும், பயங்கரமாக துரத்தும். அந்த கோயிலையும் நம்ம பேச போகிறோம். அந்த மாதிரி அந்த செவ்வாய் ஆதிக்கம் குறைவாக இருக்கிறவர்களுக்கு நாய் துரத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால பூ வாங்குகிறோம், தேங்காய் வாங்குகிறோம், நல்லெண்ணெய் வாங்குகிறோம், வெத்தலைப்பாக்கு வாங்குகிறோம், சாமிக்கு எது வாங்கினாலும் அந்த சுவாமிக்கு அந்த ஏரியாவில் அவன் இருக்கான்னா அந்த தெய்வத்தின் அனுமதி பெற்று தான் இருக்கான், அந்த தெய்வத்தின் அனுகிரகம் பெற்று இருக்கிறான். அவனிடம் நீ வரவு செலவு செய்யும் பொழுது உன்னோட 80% கர்மா கலைஞ்சிடும். நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நான் எதுவுமே வாங்க மாட்டேன், ஆனால் போயிட்டு அங்கே பக்கத்தில் சில பேர் சாப்பாடு எடுத்துக்குவாங்க, தக்காளி சாதம் 1, தயிர் சாதம் 1, சப்பாத்தி. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீட்டு சாப்பாடு நல்லது, அது உடல்நிலை சரியில்லாது. அங்கே பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்கான், அங்கே அவனுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுங்க, அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. அது ரொம்ப உங்களை புண்ணியம் பண்ணி. அக்னி சிவா அண்ணன் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் சொல்லுவாருன்ட்டு, நீங்கள் எங்கே ஸ்தலத்துக்கு போனாலும் மினரல் வாட்டர் வாங்கி சாப்பிட்றத விட அந்த ஸ்தலத்து பக்கத்தில் இருக்க பைப்பில் இருக்க தண்ணியை குடிச்சிங்கன்னா அந்த ஆதர்ஷண சக்தி, இறைவனோட ஆதர்ஷண சக்தி அந்த தண்ணீரில் கலந்துருக்கும். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறப்பையும் பைப் லைனாக வச்சுருப்பாங்க, நீங்கள் மினரல் வாட்டர் குடிக்கிறத விட அங்கே திறந்து குடிக்கிறப்ப அந்த ஆதர்ஷண சக்தி அதிகம். ஆமாங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இயற்கை நமக்கு கொடுத்த வரங்கள் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு போகிறோம். நம்ம போகும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணிடுறது, தண்ணி கேனு, சப்பாத்தி, தக்காளி சட்னி, அப்புறம் ஊறுகாய் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நேரத்துக்கு தக்காளி கொஞ்சம் கெட்டு போயிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டுடலாமா, இப்படித்தான் மனநிலை இருக்குமே. அந்த ஸ்தலத்தில் விற்கும், அந்த ஸ்தலத்தில் இருக்கும் தெய்வத்தை வணங்கும் பொழுது 100% அந்த ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த ஊரில் இருப்பாங்க. நீங்கள் தாராளமாக அந்த சுவாமியை வணங்கிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3மே பஞ்சம், நிலத்தை மிதிக்கிறோம், நீர் அருந்துறோம், காற்று சுவாசிக்கிறோம், நெருப்பு அதை தொட்டு வணங்குறோம், ஆகாயம் அந்த கோபுரத்தை பார்க்கும்போது வணங்குறோம். இந்த பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதம் பெற்று ஒருவன் ஒத்த மனநிலையில் ஒன்றில் நில்லுன்னு போயிட்டு வந்து பரிகாரம் பலிக்கலைன்னு சொல்றவங்களை நம்ம சேனலுக்கு கூப்பிடுங்க, நம்ம நேரடியாக பேசுவோம். நிச்சயமா சாமி. அதே மாதிரி சில பேர் கோயிலுக்குள்ள போறப்போ, பரிகார ஸ்தலத்துக்கு போறப்போ தலையில அப்படி தண்ணி தெளிப்பாங்க, அது சரியான பழக்கமா சார்? அது தவறு.
அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கை கால் கிளம்பிட்டு போகிறது வெளியிலேயே பைப் வச்சுருப்பாங்க. இந்த தலையில் தண்ணி தெளிக்கிற பழக்கம் வந்து தவறு தான். அது தெளிக்கிறது தப்பு, அதை செய்கிறது குற்றம் தான். அதை செய்யாமல் நேராக போய் சாமியை கும்பிட்டு அழகாக வந்துடலாம். தீர்த்தம் அது தலையில் தேய்ச்சிக்கலாம், கண்ணில் ஒத்திக்கலாம், அதெல்லாம் சரி. சாமி கோயிலுக்கு போகும்போது ஒரு சில பேர் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வலது காலை தாண்டி போகிறாங்க. அந்த நிலையில் கால் வைக்கக்கூடாதுன்றக்காண்டி வலது காலை தாண்டி போகிறாங்க. ஒரு சில பேர் அதை பார்க்கறது இல்லை. ஏன் இந்த வலது காலை வச்சு தாண்டி போகிறாங்க? அதாவது முதல் பாயிண்ட்டு, கோவிலுக்குள்ளே போகும்போது வலது காலை உள்ளே வச்சு போகணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது இடது காலை வச்சு போகணும். கோவிலுக்குள்ளே போகிறது வலது காலை வச்சு போனால் மறுபடியும் நம்ம அந்த கோயிலுக்கு வரணும்னு தூண்டும். இடது கால் வச்சு போகக்கூடிய இடங்கள் நம்ம இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. அது மாதிரி வலது கால் வச்சு உள்ளே வச்சு போகணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அந்த தெய்வத்தினுடைய தரிசனத்தை பார்க்கும்போது சில பேர் கண்ணை முடிக்குவாங்க. சாமியும் அதை அழகாக பாருங்க, ரசிங்க, மனக்கண்ணில் உள்வாங்குங்க. வீட்டில் வந்து தியானம் பண்ணும்போது கண்ணை முடிக்கலாம், கண்ணை மூடிட்டு கும்பிடாது. அதைத்தான் இறைவன் சொல்வார். இப்போ இவனுக்கு காட்சி கொடுக்கலான்னு நினச்சி அவன் கண்ணை மூடிட்டாங்க. அது மாதிரி அதையும் பார்க்கணும். நிறைய பேர் இந்த ஜடாரி வாங்குறது. இதில் இந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஒரு வயசு குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஜடாரி வாங்குறது. ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜடாரி வாங்கக்கூடாது, அர்ச்சனை பண்ணக்கூடாது. அது நம்ம ஒரு தடவை தெளிவாகவே சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வலது கால் உள்ளே வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு நிறைய இருக்குது. பிரதட்சணம், சுழல் பிரதட்சணம், அடி பிரதட்சணம், இதெல்லாம் கும்பிட்டு கரெக்டாக திருக்கோயில் முறைப்படி நீங்கள் பரிகாரம் செய்து திரும்பினால் 100% வெற்றி பரிகாரங்கள் பட்டியலில் நீங்களும் சேர்ந்து. சாமி இதெல்லாம் செஞ்சுட்டோம் சாமி. கோயிலில் போனோம், நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம், வெளியில் வந்தோம், அந்த ஊர் தான் சாப்பிட்றோம். என்ன ஒரே ஒரு விஷயம், நான்வெஜ் கடை இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டோம். இது தப்பா? அதாவது நான்வெஜ் கடையில் சாப்பிட்றது தப்பு இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றதா தப்பு. அது ஏன்னா உடல் சுத்தம், உங்கள் மன சுத்தம், உணவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அங்கே சாப்பிட்லாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதில் வந்து அந்த தோசையை போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. சில கடைகளில் இப்போ ரொம்ப நல்லா வந்துருச்சு, தோசை போடுறதுக்குன்னே தனிக்கல்லே வச்சுருக்காங்க. நான்வெஜ் கடையில் கூட தனியாக வச்சுருக்காங்க. கிடைச்சா சந்தோஷம், இல்லையா அந்த இட்லி ஒன்று இருக்குது நமக்கு எப்பயுமே இருக்கிறதுக்கு, அதனால தவறு இல்லை. இல்லை சாமி, நான் என்ன கேட்குறேன்னா, நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் சாமி, நீங்கள் சொன்ன அத்தனை ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, நான்வெஜ் சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஒரு வாரம் விரதம் இருக்குன்னு சொன்னீங்க, மந்திரம் சொன்னீங்க, கோயிலில் நீங்கள் வலது காலை தாண்டி போங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு விஷயம் சொல்லிட்டீங்க, வெளியில் நான் பூ வாங்கிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். காலையில் அங்கே இருக்க கடையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட வெஜிடேரியன் கடையில் சாப்பிட்டேன். எல்லாம் முடிச்சு வெளியில் வரப்போ நான்வெஜ் கடையில் போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேன். இது சரியான வழிமுறை? இது தவறு. என்ன காரணம்னா, ஒரு விரதம் எப்பொழுது பூர்த்தி ஆகிறது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து உணவு சாப்பிட்ட பின்னாடி அந்த இறைவனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றுறோம் இல்லையா, வீட்டில் விளக்கேற்றி அப்போ தான் விரதம் பூர்த்தி ஆகுது. இது சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டில் வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலை ஐயப்பனுக்கு படைச்சு, இவ்வளவு கஷ்டத்தில் உன்னை வந்து பார்த்தேன், அருள் புரியணும் குருநாதா அப்படின்னு வேண்டுனதுக்கு அப்புறம் மாலையெல்லாம் கழட்டின பின்னாடி அப்புறம்தான் நீங்கள் அதுக்குள்ளே போகணும். ஆனால் வர்ற வழியில் சாப்பிட்டேன், என்னால் அந்த ஊரில் அதுதான் ஃபேமஸ்ஸு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. வீடு வந்த பின்னாடி தான் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் கிளியர் ஆகுது. அதனால இடைவெளியில் இல்லை கொஞ்சம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சாப்பிட்டா இவ்வளவு வேலை செஞ்சு கடைசியில் நுனி மரத்தில் உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டின கதையாக, அது தவறு, அது பலன் அளிக்காது. நிச்சயமா சார். கோயிலில் போனோம், அவங்க எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வச்சு பார்க்குற அது வாடி வதங்கி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண அந்த பிரசாதத்தை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதாவது இந்த பூ எலுமிச்சம்பழம், ஆமாம், ஒரு சில கோயிலில் மாலை கூட போட்டு விடுவாங்க, அந்த மாலை என்ன பண்ணணும் தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வண்டி வாகனங்களில் போடுறாங்க, அதுவும் தப்பு. அதே மாதிரி இந்த அது எங்கேயாவது உரமாகிற இடங்கள், அதாவது இப்போ ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் நல்ல விதமாக கால்நடி படாத இடத்துல போட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை வெளியில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வீசிடுவாங்க, சில பேர் நிலப்படியில் மாட்டி வைப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு கோவிலில் கொடுத்த பூக்கள், கொடுத்த பிரசாதங்கள், அதாவது எலுமிச்சம்பழம், அதெல்லாம் வந்து காலடி படாத இடத்தில், ஏன்னா விக்கிரகத்தில் வைத்து எடுத்த அதை வந்து மரத்துக்கு கீழே உரமாக போட்டுடலாம். அது காலடி படாமல் அப்படியே அது வந்து விருட்சமாக வளர்ந்துடும். இன்னொரு சந்தேகம் சாமி, அது எனக்கே இருக்குது, நம்ம உறவுகள் நிச்சயமாக இருக்குது. கோயிலில் எனக்கு உபதி கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க, நான் எடுத்து வச்சுட்டேன், மிச்சத்தை அப்படியே கோயிலே தூண்லேயே தட்டிட்டு வந்துடுறேன். இது சரியான வழிமுறையா சாமி? இது ரொம்ப தப்புங்க. அதாவது அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபூதிக்குன்னு ஒரு கிண்ணம் வெளியில் இருக்காது. இப்பயே கூட முருகனடியார்கள், சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பை வச்சிருப்பாங்க, மஞ்சள் பை. எந்த கோயில் ஊதி கொடுத்தாலும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஆமாம், அதை எடுத்து அவங்க பூசிக்கிறாங்க. விபூதி என்பது மகா செல்வம். விபூதியை, நீங்கள் சிந்திய விபூதியை இன்னொருத்தர் மிதித்தால் அவருக்கு பாவம் இல்லை, சிந்தியவனுக்கு தான் பாவம். அதனால விபூதி பிரசாதங்களை தூண் மேலே போடுறது, சிந்தாம அதுக்கு ஒரு சரியான முறையான இடம். அல்லது சில ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கொடுக்குறாங்க. சில பேர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இப்படி திரும்பும்போது சிந்திடும்.
அதெல்லாம் பாவத்தில் தான் செய்யும். அதனால பெரும்பாலும் இறைவனுடைய பிரசாதம்ல இதுவும் வந்துடும். விபூதி, குங்குமம் இவற்றை விரயம் செய்யக்கூடாது. பேப்பர்ல மடிச்சு வச்சு கூட வீட்டுல வச்சு உபயோகப்படுது. இல்லைன்னா நீங்க ப்ரிப்பேர்டா முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் இல்ல இப்ப கோயில்ல இருக்கும் சாமி, பேப்பர் கிட்ட கொடுத்துறாங்க. சில கோயில்கள் இல்ல, ஒரு பேப்பர். என் கூட வர ஒருத்தர் நான் கும்பிட்டு இப்படி திரும்பின பேப்பர் கொடுப்பாரு. நான் கேட்பேன், எப்படிங்க இப்படி இருக்கீங்க? ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு, அந்த பேப்பர் எடுத்து சில பேர் அங்கதான் பேப்பரு அப்படிம்பாங்க. சில பேர் இந்த ரூபா நோட்ல மடிப்பாங்க. அது இப்போ ரூபா நோட்டு இல்லை, பூரா ஜிபே ஃபோன்பே ஆகி போச்சு. ஆனால் பஸ்ஸு அதுலேயும் முக்கியமான டிக்கெட்டில் மடித்து வச்சுட்டு அப்புறம் டிக்கெட்டை காணாமல் தொலாவுறது இதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் ப்ரிப்பேர்ட் ஒரு சின்ன கவர். அதுலேயும் சில பேரை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வருவாங்க. கோயிலுக்கு போகும்போதே சிலரை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மஞ்சள் பை, அந்த மஞ்சள் பைக்குள்ளே பேப்பரு, அந்த பேப்பருக்குள்ளே ஒரு கவரு எல்லாம் ரெடியாக கொண்டு வருவாங்க. அழகாக வீட்டில் போய் அதை பிரித்து வச்சு அழகாக பண்ணுவாங்க. அதுலேயும் அந்த எலுமிச்சம்பழம்லாம் கிடைச்சா அவங்க உபயோகப்படுத்தி சாப்பிட்டுருவாங்க. இறைவனின் பாதத்தில் இருந்த அந்த எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும். அதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நிச்சயமா சாமி, நெஞ்சாத நன்றிகள் சாமி, சுகமே சொல்லு. நன்றியா, நன்றி.